ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். இந்த பதிவில் நாம் ரத சப்தமி எப்போ எப்படி எதற்காக கொண்டாடுறோம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரத சப்தமி இந்த 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை February 4 கொண்டாடப்படுது. முதல்ல நாம் ரத சப்தமி எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். தை மாசி மாசத்துல வளர்பிறையில் வரக்கூடிய 7வது திதியாக வரும் சப்தமி ரொம்ப விசேஷமானது. அதை தான் நம்ம ரத சப்தமின்னு சொல்லுறோம். அடுத்து ரத சப்தமியோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ரத சப்தமியை சூரிய ஜெயந்தின்னும் அழைக்கிறாங்க. பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வழங்கக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பக்கூடிய நாளாகவும் வசந்த காலத்தின் வருகையாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய பிரகாசமான ரதத்தில் சவாரி செய்வது வானவில்லின் 7 நிறங்களையும் வாரத்தின் 7 நாட்களையும் குறிப்பதாக புராணம் சொல்லுது. இந்த ரத சப்தமி நாளில் சூரிய பகவான் வானத்தில் 7 குதிரைகளால் இழுக்கப்படும் தனது தங்க ரதத்தில் சவாரி செய்வது சூரிய பகவானோட தெய்வீக ஆற்றலின் வருகையும் அரவணைப்பும் குறிக்குது. இந்த அண்ட நிகழ்வு சூரியனின் பயண நிலையில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்குது. இது உலகெங்கும் உள்ள பக்தர்களால் கொண்டாடப்படுது. இனி ரத சப்தமியை எப்படி கொண்டாடுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ரத சப்தமி அன்னைக்கு விடிய காலையில் குளிச்சுட்டு வீட்டில் சூரிய ஒளிப்படும் இடத்துலையோ பூஜை அறையிலேயோ ரதம் போல கோலம் மற்றும் சூரியன் சந்திரனை அரிசி மாவில் வரைகிற பழக்கம் உண்டு. பச்சரிசி, துவரம் பருப்பு, வெல்லம் வச்சு சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைச்சு சூரிய பகவானுக்குரிய மந்திரங்கள் சூரிய காயத்ரி, ஆதித்ய ஹிருதயம் சொல்வது ரொம்ப சிறப்பு. ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானுக்கு பூஜையில் இனிப்புகள், பழங்கள், மலர்கள் வழங்கப்படுது. பூஜையை அதிகாலையில் சூரியனின் முதற் கதிர்கள் தெரியும் போது செய்வாங்க. சூரிய நமஸ்காரம், சூரிய யாகம் செய்வதுண்டு. இந்த பூஜைகளும் சடங்குகளும் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் செழிப்பும் நமக்கு அளிப்பதா நம்பப்படுது. அடுத்து ரத சப்தமியை ஒட்டி வரும் சிறப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். ரத சப்தமியின் போது சில பகுதிகளில் தேர் ஊர்வலமும் நடைபெறுது. அதில் சூரிய பகவான் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பக்தி பாடல்களும் கீர்த்தனைகளும் ஒலிக்க தெருவில் பவனி வருதை நம்ம பார்க்கலாம். ரத சப்தமியை உற்சாகமாக கொண்டாடப்படும் சூரிய கோயில்கள் இந்தியா முழுசும் இருக்கு. இருப்பினும் ஒடிசாவில் கொனாரக்கில் உள்ள கொனாரக் சூரிய கோயிலில் மிகவும் விமர்சையாக இதை கொண்டாடுறாங்க. திருப்பதியிலும் இதை விசேஷமாக கொண்டாடப்படுறத நம்ம பார்க்கலாம். இந்த அழகான 7 குதிரைகள் பூட்டிய பிரகாசமான ரதத்தில் வர சூரிய பகவானை நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள லார்ட் ஜெகநாதர் கோயிலில் பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரத சப்தமி பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வரும் February 4 செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி அன்னைக்கு சூரியனை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை பெறணும்னு வாழ்த்தி இந்த பதிவை நான் முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.